அதாவது அவர் மரணத்துக்கு முன்னாடி இருக்கிற எந்த மனநிலையில இருந்தாரோ அப்படிதான் அவர் எழுப்பப்படுவார் மறுமை நாள்ல. அவர் உள்ளுக்குள்ள அந்த அந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் ஒரு கூலி கொடுக்குறான். நீ ஒரு மாதிரி எண்ணத்திலே இருந்தனா அந்த எண்ணத்தை என்னதானே பிரதிபலிக்கும், வாயிலிருந்து வார்த்தை வந்துருமா. அல்லாஹ்வுடைய விஷயத்துல கேடுகட்ட வார்த்தையை கொடுத்துட்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இறந்து போச்சுல வார்த்தையில எல்லாரும் விளையாடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையா இருந்தாங்க, அது அப்புறம் பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரி வார்த்தையை வந்து விடக்கூடாது. அப்ப மரணத்துக்கு முன்னால் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? சரியான நிலையிலே எப்படி இருக்கிறீர்களோ அப்படி எழுப்பப்படுவார்கள். நல்ல நிலையில் இருந்தால் நல்ல நிலையில் எழுப்பப்படுவார்கள், கெட்ட நிலையில் இருந்தா அதுக்கு தக்கன. அல்லாஹ்வை நீ மறுத்த நிலையில இருந்தா, அல்லாஹ்வை நீ அலட்சியப்படுத்துற நிலையில இருந்தா அந்த நிலையில தான் எழுப்பப்படுவ. உன்னுடைய நன்மை எல்லாம் பாழாகிவிடும், பாடுபட்டதெல்லாம் பாழாகிவிடும். அதை கவனத்துல வைக்கணும். அதே கீழே அதை சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளக்குறாங்க பாருங்க. லாயமூத்துன்ன, அதாவது நீங்கள் மரணித்து விடாதீர்கள். வஅஹதுக்கும் இல்லாஹு வ யஹ்சனு லன்ன பில்லாஹி வ அஸ்ஸ வ ஜல்ல. நீங்கள் மரணித்திர கூடாதான். எப்படி மரணித்திர கூடாது? இறப்பதற்கு மூன்று நாளைக்கு முன்னாடி. இதெல்லாம் எப்படின்னா இயற்கையான மரணம், சரிங்களா? திடீர்னு மரணம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. சாதாரணமா ஒரு மனிதன் எப்படி மறக்கும், நோய்வாய்ப்பட்டோ அவனுக்கே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரிகிறது மரண தருவாயில இருக்கிறவர்களுக்கு தானே தெரியும், புரிந்து கொள்ளலாம். அந்த அவங்களுக்கு அந்த ஒரு கட்டம் காட்டும், இதுக்கு மேல வண்டி இழுக்காதுங்கிறது தெரியும். அப்படி இருப்பவர்களுக்கு அந்த மாதிரி இந்த நபிமொழியை எடுத்துக்கொள்ளணும். திடீர் விபத்து திடீர் மரணம் உள்ளவங்களுக்கு எப்படி சாத்தியப்படும், அது ஒரு விஷயம். அதனால எப்பவுமே நல்ல இதுல இருக்கணும்னு அர்த்தம். எப்பவுமே தொழுவையாளியா எப்பவுமே நல்மக்களா இருக்கணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி வேடந்தாங்கள் பறவை மாதிரி சீசனுக்கு வரக்கூடிய மக்களா இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஈமானை பரிசுத்தமா எப்போ வேணாலும் மரணம் வந்துருமே, அதுல கவனமா இருக்கணும். இதை ஹதீஸை பாருங்க. இறப்பதற்கு 3 நாளைக்கு அகதுக்கும் லன்ன பில்லாஹி, ஒருவன் உங்களில் ஒருவர் அல்லாஹுவை குறித்து யஹ்சபு லன்ன நல்லெண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் அந்த நிலையிலை தவிர நீங்கள் மரணிக்க கூடாது. அதான் நல்ல எண்ணத்துல அல்லாஹ் இருக்கிறான், எங்களுக்கு மறுமையில கூலி கிடைக்கும், பாடுபட்டது எங்களுக்கு எதுவும் போவாது, இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோட நீங்க மரணிக்கணும். எப்படிப்பட்ட எண்ணத்துல மரணிச்சிடக்கூடாது, தீய எண்ணத்துல மரணிச்சிடக்கூடாது. பாடுபட்ட பலன் இல்லையே, பாடுபட்ட ஒண்ணுமே கிடைக்கலையே, அதுக்கு மேல போயிருவான் சைத்தான். அப்ப என்ன மாதிரி நமக்கு முஸ்லீம்ல வரக்கூடிய 5517வது நபிமொழி, நீங்கள் மரணிக்காதீர்கள், அல்லாஹ்வை குறித்து நல்லெண்ணம் கொண்ட நிலையில் நீங்க இருங்க. அது நல்லெண்ணம் கொண்டாத நிலையில் நீங்கள் லாயமௌத்து மரணித்து விடாதீர்கள். மரண சூழ்நிலை வந்தா நல்ல நினைக்கிறீங்க, அல்லாஹ்வே எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, என் பாவத்தை மன்னித்து விடு, அறிந்தும் அறியாத ஏதோ சேர்ந்திருப்பேன் அதை என்னை விட்டு அகற்றி விடு. இப்படி கேட்ட வண்ணமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா வசியத்தெல்லாம் செய்யணும்.